வணக்கம் மாணவ செல்வங்களே. முக்கோணங்களின் ஆய்வு முக்கோணவியல் முக்கோணங்களில் உள்ள கோணங்களையும் பக்கங்களையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. இது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் நேவிகேட்டர்கள் பயன்படுத்தும் பழைய கணித தலைப்பு. இது நிஜ வாழ்க்கையில் புதர்களை தீர்ப்பதற்கான ஒரு கருவி போன்றது. விஷயங்களை உருவாக்குவது முதல் திசைகளை கண்டுபிடிப்பது வரை இது 30 பாகை, 45 பாகை மற்றும் 60 பாகை போன்ற சிறப்பு கோணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவை கணிதத்தில் மேஜிக் எண்கள் போன்றவை. முக்கோணங்களில் உள்ள கோணங்கள் மற்றும் பக்கங்களுக்கு இடையிலான உறவுகளை புரிந்து கொள்வதன் மூலம் கட்டிடங்கள் கட்டுவது முதல் கடல்களை ஆராய்வது வரை அற்புதமான விஷயங்களை செய்யலாம். திரிகோணவியல் என்பது பல துறைகளில் துல்லியமான கணக்கீடுகளுக்கு பின்னால் உள்ள ரகசியம். நமது நவீன உலகத்தை சாத்தியமாக்குகிறது. இந்த பாடத்தில் 0 பாகை, 30 பாகை, 45 பாகை, 60 பாகை மற்றும் 90 பாகை ஆகிய முக்கோணவியல் விகிதங்களை பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். சிறப்பு கோணங்களை கண்டறிந்து முக்கோணவியல் விகிதங்களை வடிவியல் ரீதியாக தீர்மானிக்கவும், 45 பாகை, 30 பாகை மற்றும் 60 பாகை கோணங்களுக்கு முக்கோணவியல் விகிதங்களை பெறவும் மற்றும் பயன்படுத்தவும், 0 பாகை மற்றும் 90 பாகை கோணங்களுக்கான அலகு வட்டங்களை விளக்கவும் முக்கோணவியல் விகிதங்களை கணக்கிடுகிறது. சிறப்பு கோணங்கள் மற்றும் பித்தாகோரின் மும்மடங்குகளை உள்ளடக்கிய முக்கோணவியல் வெளிப்பாடுகளை மதிப்பீடு செய்யவும். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: முக்கோணவியல் விகிதங்கள், சிறப்பு கோணங்கள், முக்கோணவியல் மதிப்புகள், பித்தகோரஸ் தேற்றம், பரஸ்பர விகிதங்கள், ஹைப்போடென்யூஸ். குழந்தைகளே, சில கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகளை வடிவியல் ரீதியாக பெறலாம். 3 சிறப்பு கோணங்கள் இங்கே உதவுகின்றன. 1. முக்கோணவியல் விகிதங்கள் 45 பாகை. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 45 பாகை, 45 பாகை மற்றும் 90 பாகை கோணங்களை கொண்ட ABC முக்கோணத்தை கவனியுங்கள். இது அரை சதுரத்தின் வடிவமாகும். சதுரத்தின் மூலைவிட்டத்தில் வெட்டப்பட்டது. இது ஒரு சமபக்க முக்கோணம், அதாவது 2 கால்களும் ஒரே நீளம், ஒரு அலகு என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். மூலைவிட்டமானது வர்க்கமூலம் 2 நீளம் உள்ளதா என்பதை சரிபார்க்க பித்தாகோரஸின் தேற்றத்தை பயன்படுத்தவும். இப்போது வலது முக்கோண ஏபிசியிலிருந்து சைன் 45 டிகிரி ஈடு, எதிர்பக்கம் கீழ்கோடு, செம்பக்கம் ஈடு, பிசி கீழ்கோடு, ஏசி ஈடு, ஏ கீழ்கோடு, ஏ வர்க்கமூலம் 2 ஈடு, 1 கீழ்கோடு, வர்க்கமூலம் 2. காஸ் 45 பாகை ஈடு, அண்டை பக்கம் கீழ்கோடு, செம்பக்கம் ஈடு, ஏபி கீழ்கோடு, ஏசி ஈடு, ஏ கீழ்கோடு, ஏ வர்க்கமூலம் 2 ஈடு, 1 கீழ்கோடு, வர்க்கமூலம் 2. tan 45 பாகை ஈடு, எதிர்பக்கம் கீழ்கோடு, அண்டை பக்கம் ஈடு, பிசி கீழ்கோடு, ஏபி ஈடு, ஏ கீழ்கோடு, ஏ ஈடு 1. இந்த
விகிதங்களின் பரஸ்பரம் இருப்பதை எளிதாக கண்டறியலாம். கோசெக் 45 பாகை ஈடு வர்க்கமூலம் 2. செக் 45 பாகை ஈடு வர்க்கமூலம் 2 மற்றும் காட் 45 பாகை ஈடு வர்க்கமூலம் 1. 2. 30 பாகை மற்றும் 60 பாகை முக்கோணவியல் விகிதங்கள். பக்க நீளம் 2 அலகுகளின் சமபக்க முக்கோணம் PQR ஐ கவனியுங்கள். கோணம் P இன் இரு பிரிவையும் வரையவும். M இல் QR ஐ சந்திக்கட்டும். PQ ஈடு QR ஈடு RP ஈடு 2 அலகுகள். QM ஈடு MR ஈடு 1 அலகுகள். PQ மற்றும் QM ஐ அறிந்தால் பித்தகோரஸை பயன்படுத்தி PM ஐ கண்டறியலாம். PM ஈடு வர்க்கமூலம் 3 அலகுகள் என்பதை காண்கிறோம். இப்போது வலது முக்கோணத்தின் PQM இருந்து சைன் 30 பாகை ஈடு எதிர்பக்கம் கீழ்கோடு செம்பக்கம் ஈடு QM கீழ்கோடு PQ ஈடு 1 கீழ்கோடு 2. காஸ் 30 பாகை ஈடு அண்டை பக்கம் கீழ்கோடு செம்பக்கம் ஈடு PM கீழ்கோடு PQ ஈடு வர்க்கமூலம் 3 கீழ்கோடு 2. tan 30 பாகை சமன் எதிர்பக்கம் அருகிலுள்ள பக்கம் சமன் 1 வர்க்கமூலம் 3 சமன் வர்க்கமூலம் 3. இந்த விதிகளின் பரஸ்பரம் இருப்பதை எளிதாக கண்டறியலாம். கோசெக் 30 பாகை ஈடு 2. செக் 30 பாகை ஈடு 2 கீழ்கோடு வர்க்கமூலம் 3. மற்றும் காட் 30 பாகை ஈடு வர்க்கமூலம் 3. நாம் அதே முக்கோணத்தை பயன்படுத்துவோம். ஆனால் இப்போது 60 பாகை அளவின் மற்ற கோணம் சைன் 60 பாகை ஈடு எதிர்பக்கம் கீழ்கோடு செம்பக்கம் ஈடு PM கீழ்கோடு PQ ஈடு வர்க்கமூலம் 3 கீழ்கோடு 2. காஸ் 60 பாகை ஈடு அண்டை பக்கம் கீழ்கோடு செம்பக்கம் ஈடு QM கீழ்கோடு PQ ஈடு 1 கீழ்கோடு 2. tan 60 பாகை ஈடு எதிர்பக்கம் கீழ்கோடு அண்டை பக்கம் ஈடு PM கீழ்கோடு QM ஈடு வர்க்கமூலம் 3 கீழ்கோடு 1 ஈடு வர்க்கமூலம் 3.
கோசெக் 60 பாகை ஈடு 2 கீழ்கோடு வர்க்கமூலம் 3 என்பதை எளிதாக கண்டறியலாம். செக் 60 பாகை ஈடு 2 மற்றும் காட் 60 பாகை ஈடு 1 கீழ்கோடு வர்க்கமூலம் 3. 3. முக்கோணவியல் விகிதங்கள் 0 பாகை மற்றும் 90 பாகை. 0 பாகை மற்றும் 90 பாகை முக்கோணவியல் விகிதங்களை கண்டறிய நாம் ஒரு அலகு வட்டம் எனப்படும் உதவியை பெறுகிறோம். ஒரு யூனிட் வட்டம் என்பது யூனிட் ஆரம், அதாவது அது ஒரு அலகின் ஆரம், மூலத்தை மையமாக கொண்டது. ஆரம் 1 அலகு இருக்கும் இடத்தில் ஏன் ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும்? இதன் பொருள், இங்கே நாம் உருவாக்கும் ஒவ்வொரு குறிப்பு முக்கோணமும் ஒரு அலகு செம்பக்கமை கொண்டுள்ளது. இந்த கோணங்களையும் விகிதங்களையும் ஒப்பிடுவதை மிகவும் எளிதாக்கிறது. நாம் நீளங்களை கருத்தில் கொள்வதால் நேர்மறை மதிப்புகளை மட்டும் ஆர்வமாக இருப்போம். எனவே முதல் 4 கவனம் செலுத்த போதுமானது. P வட்ட அடைப்புக்குறிக்குள் x, y என்பது முதல் 4 உள்ள அலகு வட்டத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியாக இருந்தால் மற்றும் கோண POQ ஈடு தீட்டா என்பதை நாம் காணலாம். sin தீட்டா ஈடு PQ கீழ்கோடு OP ஈடு y கீழ்கோடு 1 ஈடு y. cos தீட்டா ஈடு OQ கீழ்கோடு OP ஈடு x கீழ்கோடு 1 ஈடு x. tan தீட்டா ஈடு PQ கீழ்கோடு OQ ஈடு y கீழ்கோடு x. தீட்டா ஈடு O பாகை. OP ஆனது OA உடன் ஒத்துப்போகும். A என்பது வட்ட அடைப்புக்குறிக்குள் 1, 0. x ஈடு 1, y ஈடு 0. இதன் மூலம் நாம் பெறுகிறோம் sin 0 பாகை ஈடு 0. கோசெக் 0 பாகை ஈடு வரையறுக்கப்படவில்லை. காஸ் 0 பாகை ஈடு 1. செக் 0 பாகை ஈடு 1. tan 0 பாகை ஈடு 0 கீழ்கோடு 1 ஈடு 0. cot 0 பாகை ஈடு வரையறுக்கப்படவில்லை. தீட்டா ஈடு 90 பாகை ஆக OP ஆனது BO உடன் இணையும் போது B என்பது வட்ட அடைப்புக்குறிக்குள் 0, 1, x ஈடு 0, y ஈடு 1 கொடுக்கும். எனவே sin 90 பாகை ஈடு 1. கோசெக் 90 பாகை ஈடு 1. cos 90 பாகை ஈடு 0.
90 பாகை ஈடு வரையறுக்கப்படவில்லை. tan 90 பாகை ஈடு 1 கீழ்க்கோடு 0 ஈடு வரையறுக்கப்படவில்லை. cot 90 பாகை ஈடு 0. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள அனைத்து முடிவுகளையும் சுருக்கமாக கூறுவோம். உதாரணம்: tan 60 பாகை cot 60 பாகை. தீர்வு: tan 60 பாகை cot 60 பாகை மதிப்புகளை மாற்றவும். நாம் பெறுகிறோம் ஈடு வர்க்கமூலம் 3 பெருக்கல் 1 கீழ்க்கோடு வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3ஐ ரத்து செய்வதன் மூலம் நாம் பெறுகிறோம் ஈடு 1. உதாரணம்: tan 45 பாகை கீழ்க்கோடு சதுர அடைப்புக்குறிக்குள் tan 30 பாகை கூட்டல் tan 60 பாகை. தீர்வு: அட்டவணையிலிருந்து மதிப்புகளை மாற்றவும். அதாவது சமன் 1 வர்க்கமூலம் 3 கூட்டல் வர்க்கமூலம் 3 கீழ் 1 LCM ஐ எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கிடைக்கும் சமன் 1 கூட்டல் வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3. வர்க்கமூலம் 3 2 3 ஆகிவிடும். எனவே நமக்கு கிடைக்கும் சமன் 1 கூட்டல் 3 வர்க்கமூலம் 3. எடுத்துக்காட்டு 2. பின்வருவனவற்றின் மதிப்புகளை கண்டறியவும். cos 0 கூட்டல் sin 45 கூட்டல் sin 30 sin 90 cos 45 கூட்டல் cos 60. தீர்வு: முக்கோணவியல் அட்டவணையிலிருந்து அனைத்து மதிப்புகளையும் மாற்றவும். cos 0 O சமன் 1 sin 45 O சமன் 1 வர்க்கமூலம் 2 sin 30 O சமன் 1 கீழ் 2 sin 90 O சமன் 1 cos 45 O சமன் 1 வர்க்கமூலம் 2 cos 60 O சமன் 1 கீழ் 2. LCM ஐ அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கும் சமன் 2 வர்க்கமூலம் 2 கூட்டல் 2 கூட்டல் வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 2 முதல் 2 வரை கூட்டல் வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 2. எளிமைப்படுத்துவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் சமன் 3 வர்க்கமூலம் 2 கூட்டல் 2 2 வர்க்கமூலம் 2 3 வர்க்கமூலம் 2 முதல் 2 வரை 2 வர்க்கமூலம் 2. அடையாளத்தை பயன்படுத்துவதன் மூலம் a2 b2 சமன் a கூட்டல் b a b. நாம் சமன் 18 முதல் 4 வரை 4 வர்க்கமூலம் 2 2 ஐ பெறுகிறோம்.
எளிமைப்படுத்துவதன் மூலம் நமக்கு 14 4 பெருக்கல் 2 கிடைக்கும். 7 கீழ் 4. எடுத்துக்காட்டு 3. பின்வருவனவற்றின் மதிப்புகளை கண்டறியவும். tan பவர் 2 60 பாகை கழித்தல் 2 tan பவர் 2 45 பாகை கழித்தல் cot பவர் 2 30 பாகை கூட்டல் 2 sin பவர் 2 30 பாகை கூட்டல் 3 கீழ்கோடு 4 cosec பவர் 2 45 பாகை. தீர்வு. பழுப்பு 60 ஓட் சமன் வர்க்கமூலம் 3. பழுப்பு 45 ஓட் சமன் 1. கட்டில் 30 ஓட் சமன் வர்க்கமூலம் 3. பாவம் 30 ஓட் சமன் 1 கீழ் 2. பாவம் 30 ஓட் சமன் 1 கீழ் 2. பின்னர் எளிமைப்படுத்துவதன் மூலம் நமக்கு கிடைக்கும். சமன் 3 2 3 கூட்டல் 1 கீழ் 2 கூட்டல் 3 கீழ் 2. சமன் -2 கூட்டல் 4 கீழ் 2. பின்னர் ரத்து செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் -2 கூட்டல் 2 சமன் 0. மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 0 பாகை 30 பாகை 45 பாகை 60 பாகை மற்றும் 90 பாகை ஆகிய சிறப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள் வடிவியல் ரீதியாக பெறப்படலாம். மேலும் அவை முக்கோணவியலில் அடிப்படை ஆனவை. ஒரு அலகு ஆரம் கொண்ட ஒரு அலகு வட்டமானது முக்கோணவியல் விகிதங்களின் கணக்கீட்டை எளிதாக்குகிறது. இது முதல் நாற்கரத்தில் கோணங்களுடன் வேலை செய்வதை எளிதாக்குகிறது. முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன.